வணக்கம் கைஸ், ஐ ஹோப் யூ ஆல் ஆர் டூயிங் கிரேட். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு டெம்பிள் வீடியோ. ரீசெண்டாக சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பிள்ளையார்பட்டி பிள்ளையார் கோயிலுக்கு போயிருந்தேன். அதனுடைய பிரம்மாண்டத்தை என் மனசுக்குள்ளே மறைச்சி வைக்க முடியலை. அந்த அளவுக்கு பிரம்மாண்டமும் பழமையும் நிறைஞ்ச கோயிலாக இருக்குது. இதனுடைய வரலாறு சொல்லணுன்னா கிட்டத்தட்ட 1700 ஆண்டுகள் முன்னோக்கி காலப்பயணம் செய்து போகணும். 1700 ஆண்டுகள் உள்ள இந்த வரலாறை எப்படி 10 நிமிஷத்தில் சொல்ல முடியும்னு எனக்கு தெரியலை. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் முற்கால பாண்டியர்கள், பல்லவர்கள் குடைவரை கோயில்களை எழுப்புறதுல வல்லவர்கள். இந்த கோயில் கிபி 7ஆம் நூற்றாண்டு பகுதியில் பல்லவர்களால் எழுப்பப்பட்ட கோயில் என்ற ஒரு கூற்று இருக்குது. இந்த கோயில் கட்ட வெளியிலிருந்து எந்த ஒரு கட்டுமான பொருட்களும் கொண்டு வரப்படலை. இந்த பகுதியில் இருந்த பாறையை குடைஞ்சி செய்யப்பட்ட குடைவரை கோயில். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் கணபதி வழிபாடுனாலே எப்போதும் ஒரு சர்ச்சையை, ஒரு கான்ட்ரவர்சி ஏற்படுத்தக்கூடிய விஷயமாகவே இருந்திருக்கு. கணபதி வழிபாடு இந்தியாவில் தோன்றியதாக இருந்தால் கூட 3ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறமே தமிழகத்தில் தொடங்கப்பட்டதாக ஒரு கூற்று இருக்குது. நம்ம இந்தியர்களுக்கு ஒரு கெட்ட பழக்கம் உண்டு. அதாவது ஃபாரின்காரங்க ஏதாவது ஒரு மதத்தை கொண்டு வந்தாங்க அப்படின்னா உடனே அதை ஃபாலோ பண்ணிடுவோம். அந்த மதத்தை பற்றி ஆகா ஓஹோன்னு பேசுவோம். ஆனால் நம் முன்னோர்கள் தொன்று தொட்டு பல்லாயிரம் ஆண்டுகளாக பின்பற்றிட்டு வரக்கூடிய வழிபாட்டு முறைகளை ரொம்ப எளிதாக சர்ச்சை வர்றது மாதிரி பேசிடுவோம். இதுபோல் சர்ச்சை பேச்சுகளுக்கு ஒரு பதில் தர்றது போல தான் இந்த கோயிலோட வரலாறு இருக்குது. அதாவது கிபி 630 668 வரை இந்த பகுதியில் ஆட்சி செய்து கொண்டிருந்த பல்லவ மன்னனான மகேந்திரவர்மன் இந்த கோயிலை கட்டினார் அப்படின்னு கிபி 1955 கணேசன் அவர்கள்னால் அந்த வரலாற்று ஆய்வாளர் கணேசன் அவர்கள் எழுதின புத்தகத்தில் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆனால் அந்த வரலாறு ரொம்ப நாள் நீடிக்கலை. கிபி 1960க்கு அப்புறம் செய்யப்பட்ட ஆராய்ச்சிகளில் நிறைய புதிய ஆவணங்கள் கிடைக்கிது, கல்வெட்டுகள் கிடைக்கிது. அந்த புதிய ஆவணங்கள் கல்வெட்டுப்படி கல்வெட்டு ஆராய்ச்சியாளர் நாகசாமி ஐயா அவர்கள் இந்த வரலாறை திருப்பி எழுதுகிறாரு. அதாவது இந்த கோயில் முற்கால பாண்டியர்களால் கட்டப்பட்டது அப்படின்னு சொல்கிறாரு. இந்த வரலாறு இந்த கோயிலுக்கு மட்டும் இல்லாமல் திருச்சி மலைக்கோயில் அடிவாரத்தில் இருக்கக்கூடிய குடைவரை கோயில்களுக்கும் பொருந்தும் போல அவர் சொல்கிறாரு. அந்த கோயில்களையும் முற்கால பாண்டியர்கள் கட்டினது அப்படின்னு சொல்கிறாரு. கோயில்பட்டி பக்கத்தில் இருக்கக்கூடிய கழுகுமலை பக்கத்தில் ஒரு குடைவரை கோயில் இருக்குது. அந்த கோயிலும் முற்கால பாண்டியர்கள் கட்டினது என்பது குறிப்பிடத்தக்கது. இன்னும் சில ஆராய்ச்சிகள் என்ன சொல்லுது அப்படின்னா, அந்த கோயில் கருவறைக்குள்ளே ஒரு கல்வெட்டு இருக்குது. அந்த கல்வெட்டு பிராமி எழுத்துக்களை ஒத்த ஆரம்ப கால வட்டெழுத்து கல்வெட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா இந்த கோயிலோட பழமை இன்னும் முன்கூட்டி செல்லுது. அப்படின்னா கிபி 3ஆம் நூற்றாண்டிலிருந்து கிபி 7ஆம் நூற்றாண்டுக்கு இடையில் உள்ள கோயில் அப்படின்னு சொல்லப்படுது. பாறையில் வெட்டப்பட்ட விநாயகர் சிற்பம் மற்றும் சிவன் சன்னதிக்கு இடையில் இருக்கக்கூடிய 2 உதவியாளர்களோடு இருக்கும் அரசனின் சிற்பத்தை ஆராய்ச்சியாளர் கணேசன் அவர்கள் பல்லவ மன்னனின் சிற்பமாக அடையாளம் காண்றாரு. அந்த சிற்பத்தில் இருக்கக்கூடிய அரசனின் கிரீடம் பல்லவ மன்னர்களோட கிரீடத்தோடு ஒத்து போகிறதுனால அவர் அந்த சிற்பத்தை பல்லவ மன்னனின் சிற்பமாக அடையாளம் காண்றாரு. பக்கத்தில் இருக்கிறவங்க அவரோட உதவியாளர்களாக அடையாளம் காண்றாரு. பொதுவாக நம்ம நிறைய கோயில்களில் பார்த்துருக்கோம். நிறைய கோயில்களில் அரசர்களோட சிற்பத்தை பார்த்துருக்கோம். அரசர்கள் கடவுளை வணங்கிட்டு இருக்கிறது போல தான் நிறைய சிற்பங்கள் நம்ம பார்த்துருக்குறோம். ஆனால் இந்த சிற்பத்தில் இடதுகை இடுப்பில் இருக்கிறது மாதிரியும் வலதுகை அருள் வழங்கிறது மாதிரியும் இருக்குது. அதற்கு பின் வந்த ஆராய்ச்சியாளர்கள் இந்த சிற்பத்தை அர்த்தநாதீஸ்வரரோட சிற்பமாக அடையாளம் காண்றாங்க. ஆனால் ஐயா நாகசாமி அவர்கள் இந்த சிற்பத்தை சிவனும் விஷ்ணுவும் கலந்த ஹரிஹரரோட சிற்பமாக அடையாளம் காண்றாரு. அதற்கு அவர் கொடுக்கக்கூடிய விளக்கம் என்ன அப்படின்னா, அந்த சிற்பத்தில் இருக்கக்கூடிய கிரீடத்தின் பாதி சிவனோட கிரீடமாகவும் பாதி விஷ்ணுவோட கிரீடமாகவும் இருக்குது. 2 உதவியாளர்களோட சிற்பத்தை அவர் சண்டிகேஸ்வரரோட சிற்பமாகவும் கருடாளரோட சிற்பமாகவும் அடையாளம் காண்றாரு. ஆராய்ச்சியாளர்களின் கூற்றுப்படி அது அர்த்தநாதீஸ்வரரோட சிற்பமாகவும் இருக்கலாம், ஹரிஹரரோட சிற்பமாகவும் இருக்கலாம். ஆனால் ஒன்று மட்டும் தெளிவாக சொல்ல முடியும், அந்த சிற்பம் ஆரம்பகால சிற்பம், அதாவது மிகவும் பழமையான சிற்பம், 2 கைகள் உள்ள கடவுளின் சிற்பம் என்று உறுதியாக சொல்ல முடியும். இந்த கோயிலில் ஒரு அழகான சிவன் சன்னதி இருக்குது, ஒரு மகா சிவலிங்கமும் இருக்குது.
இந்த மூர்த்தியோட பேர் திருவீசரன் அழைக்கப்படுறாரு. இந்த கோயில் இப்போ பிள்ளையார்பட்டின்னு அழைக்கப்பட்டாலும் 1700 ஆண்டுகளாக பல்வேறு பெயர்களால் அழைக்கப்பட்டிருக்கு. இது இந்த கோயிலில் இருக்கக்கூடிய 12 கல்வெட்டுகள் மூலம் நமக்கு தெரிய வருது. இந்த ஊர் ஈக்காட்டூர், மருதங்குடி, திருவேங்கைக்குடி, திருவேங்கேஸ்வரம், ராசநாராயணபுரம், மருதங்கூர், தென்மருதூர், கணேசபுரம், கணேச மாநகரம், பிள்ளை நகர், இப்போ பிள்ளையார்பட்டின்னு அழைக்கப்படுது. இந்த கோயிலில் இருக்கக்கூடிய கணபதி பல்வேறு காலங்களில் பல்வேறு பெயர்களால் அழைக்கப்பட்டிருக்கிறாரு. தேசிய விநாயக பிள்ளையார், கற்பக பிள்ளையார், கற்பக மூர்த்தி, கற்பக விநாயகர், வரத கணபதி, கற்பக களிறு, கணேசன், கணேசபுரேசன், மருதங்கூர் அரசு, மருதங்கூர் ஈசன், இந்த பெயர்கள் எல்லாமே கல்வெட்டில் இருந்து எடுக்கப்பட்டது. சிவபெருமானின் பெயர் திருமருதங்குடி நாயனார், மருதங்குடி நாயனார், மருதீசர், திருவைங்கக்குடி மகாதேவர், திருவைங்கக்குடி நாராயணர், திருவீசர் என்றெல்லாம் அழைக்கப்பட்டிருக்கிறாரு. அம்மனின் பெயர் வாடாமலர் மங்கை. இந்த பெயர்கள் எல்லாமே இந்த கோயிலில் இருந்த 12 கல்வெட்டுகளில் இருந்து எடுக்கப்பட்ட பெயர்கள் தான். இப்போ இருக்கக்கூடிய ஆராய்ச்சி ஆதாரங்கள் படி இந்த கோயில் கிபி 3ஆம் நூற்றாண்டிலிருந்து கிபி 7ஆம் நூற்றாண்டுக்கு இடைப்பட்ட கோயிலாக கருத்தில் கொள்ள முடியும். இந்த தகவல்களில் இருந்து தமிழ்நாட்டில் பிள்ளையாரை பற்றி உள்ள கான்ட்ரவர்சி முடிவுக்கு வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எது எப்படியோ இது ஒரு பிரம்மாண்டமான கோயிலாக நான் உணர்கிறேன். இந்த கோயில் ரொம்பவும் சுத்தமாக பராமரிக்கப்படுது. அதுக்கு முக்கியமான காரணம் இந்த கோயில் இந்த சமய அறநிலைத்துறையால் பராமரிக்கப்படலை, அந்த பகுதியில் உள்ள நாட்டுக்கோட்டை செட்டியார்களால் பராமரிக்கப்படுது. எப்படி இந்த கோயில் நகரத்தாரால் பராமரிக்கப்படுதுன்னா, இந்த கோயிலையும் இந்த கோயில் சார்ந்த நிலங்களையும் கிபி 13ஆம் நூற்றாண்டு பகுதிகளில் இந்த பாண்டிய நாட்டை அந்த டைமில் ஆட்சி செய்து கொண்டிருந்த 3ஆம் குலோத்துங்க சோழன்ட்டு இருந்து உரிமை பெற்று வாங்கியிருக்காங்க. அதற்கான கல்வெட்டு ஆதாரங்களும் இந்த கோயிலில் இருக்குது. இந்த கோயில் நகரத்தார்கிட்ட வந்ததுக்கப்புறம் இந்த கோயிலை சுத்தமாக பராமரிப்பதற்காக கோயிலை சுற்றி சுற்றுச்சுவர் கட்டப்படுது, ஆகம விதிப்படி விமானங்கள் கட்டப்படுது, அப்புறம் கோயிலுக்குள்ளே ஒரு தெப்பக்குளம் கட்டப்படுது. இப்போ கூட இந்த கோயில் பராமரிப்புக்காகவும் நித்திய பூஜைக்காகவும் செட்டு சமுதாயத்திலிருந்து பணம் செலவிடப்படுது. இந்த கோயிலில் இருக்கக்கூடிய பிள்ளையாரோட சிற்பம் பார்த்திங்க அப்படின்னா மற்ற கோயில்களில் இருக்கக்கூடிய சிற்பத்தை விடையும் ரொம்ப வித்தியாசமானது, ரொம்ப சிறப்பானது, ரொம்ப பழமையானது என்பது குறிப்பிடத்தக்கது. அதாவது மற்ற கோயிலில் இருக்கக்கூடிய பிள்ளையாருக்கு 4 கைகள் இருக்கும், இந்த கோயிலில் இருக்கக்கூடிய பிள்ளையாருக்கு 2 கைகள் இருக்கும். அப்புறம் இந்த கோயிலில் பிள்ளையார் பத்மாசனத்தில் இருப்பார். அப்புறம் அங்குச பாசங்கள் இந்த பிள்ளையாருக்கு கிடையாது. அப்புறம் இந்த கோயிலோட இந்த பிள்ளையாரோட துதிக்கை வலது பக்கம் சுழிஞ்சிருக்கும், மற்ற பிள்ளையாருக்கு இடது பக்கம் சுழிஞ்சிருக்கும். இந்த கோயிலில் உள்ள பிள்ளையாருக்கு வலது பக்கம் சுழிஞ்சிருக்கும். வலது கையில் மோதகத்தோட அருள் பாலிக்கிற ஒரே பிள்ளையார் இந்த கோயிலில் தான் இருக்குது. தமிழ்நாட்டில் சிவகங்கை மாவட்டத்தில் குன்றக்குடிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த பிள்ளையார்பட்டி கோயில் தமிழ்நாட்டுக்கு கிடைத்த ஒரு பிரம்மாண்டமான வரலாற்று ஆவணம் என்றே சொல்ல முடியும். கிட்டத்தட்ட 1700 ஆண்டுகள் மிக அருமையாக இந்த வரலாற்று ஆவணம் பாதுகாக்கப்பட்டிருக்கு. இன்னும் பல்லாயிரம் ஆண்டுகள் இந்த வரலாற்று ஆவணம் பாதுகாக்கப்படணும்னு இறைவனை வேண்டிக்கிறேன். இந்த கோயிலோட வரலாறு முடிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு தெளிவாக உங்களுக்கு விளக்கியிருக்கேன் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், இந்த காணொலியை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே போன்ற காணொலியை காண இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே போன்ற வேறொரு காணொலியோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென் பாய்.